மே 17 இயக்கத்தின் சார்பில் 2 நாள் நிகழ்வாக தமிழ் தேசிய பெருவிழா இன்று தொடங்கி இன்றும் நாளையும் நடைபெற இருக்கிறது. நான் வாழ்த்துறை வழங்குவது இன்று மதியம்தான் வாழ்த்துறை வழங்க வேண்டும். அழைப்பதில் அப்படிதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனக்குரிய பணியின் காரணமாக காலையில் வந்துவிட்டு நான் சென்று விடுகிறேன் என்று ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தியுடன் அனுமதி கேட்டுதான் இப்பொழுது நான் பேசுகிறேன் என்பதை தெரிவித்து, நான் பேசுவதை காட்டிலும் 2 நாட்களும் இங்கேயே இருந்து அறிஞர் பெருமக்கள் கூறுகிற கருத்தை எல்லாம் செவிமடுத்து கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் மிகுதியாக இருந்தாலும் கூட பணியின் காரணமாக அவ்வாறு இருக்க இயலவில்லை. மன்னிக்கவும் என்று தெரிவித்துக் கொண்டு, அருமை தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் அதிர்ந்து பேச மாட்டார். என்ன இப்போ மேடை நாகரிகம், மேடை பேச்செல்லாம் என்ன சத்தம் போட்டு பேசினா அது ஒரு ஸ்டைல்னு ஆகி போச்சு. வால் ஊழ்னு கடந்து என்ன பொருளுங்கிறது தேவை கிடையாது. சத்தம் போடுறது, மைக்கு உடைகிறது மாதிரி சத்தம் போட்டு, காதிசை விடாத மாதிரி சத்தம் போட்டு பேசுறதெல்லாம் ஒரு மாடலாக இருக்குது. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதில் எந்த அர்த்தங்களும் கிடையாது என்பதும் அதுவும் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் திருமுருகன் காந்தி அவர்கள் அப்படி அல்ல. நான் தொடர்ந்து அவரோடு பழகுகிறேன், நெருக்கமாக பழகுகிறேன். தமிழ்நாட்டில், இந்தியாவில் எந்த பொது பிரச்சனைகள் என்று வந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளில் அவர் தலையிடுகிறார். தலையிட்டு மே 17 இயக்கத்தின் சார்பில் ஒரு கருத்தை வலுவாக சொல்லக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கிறது. அது விவாதத்திற்கும் வருகிறது. ஒரு ஆக்கப்பூர்வமான பணியில் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல், எந்த விதமான சுயநலமும் இல்லாமல், அவர் எதையும் எதிர்பார்த்தல்ல. இப்போ நாங்கள் அரசியல் கட்சி சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில், உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவோம். நான், அண்ணன், வைகோ எல்லாரும். திருமுருகன் காந்தி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நாடாளுமன்ற உறுப்பினராகணும், சட்டமன்ற உறுப்பினராகணும், மந்திரி ஆகணும் அப்படிலாம் அந்த சிந்தனையெல்லாம் ஒன்றும் அவருக்கு கிடையாது. அதற்கு மாறாக ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்கிற முறையில் முயற்சிகளை மேற்கொள்ளுகிறார். அண்ணன் ஜிவி அவர்கள் குறிப்பிட்டதை போல அவர் பின்னால் திரண்டு இருப்பது ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு இருக்கிறார்கள். திரண்டு இருந்த அந்த பணிகளை மேற்கொள்ளுகிறார்கள். அது ஒரு நம்பிக்கை கூட்டக்கூடிய செய்தியாகும். அதே மாதிரி இங்கே கலந்து கொள்கிறவர்கள், அண்ணன் ஜிவி அவர்கள் சொன்னார்கள், நான் எந்த அரசியலிலும் இல்லை என்று இங்கு சொன்னார்கள். எந்த அரசியலையும் ஏற்கனவே ஈடுபட்டு அதெல்லாம் பார்த்தாச்சு. நாடாளுமன்ற ரொம்ப இளம் வயதில் நாடாளுமன்ற உறுப்பினரானது அண்ணன் ஜிவி தாங்கிறது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அது அண்ணா இவருடைய திறமையை, ஆற்றலை பயன்படுத்த வேண்டும் என்று இவரை நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவித்து வெற்றி பெறவும் செய்தார். ஒரு சாதாரண எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்து அவர் பள்ளிக்கூடத்துக்கு சைக்கிளில், பழைய ஓட்ட சைக்கிளில் போய் படித்து தன்னுடைய சொந்த உழைப்பால் முன்னேறி இன்றைக்கு அவரை உலகமே திரும்பி பார்த்து கொண்டு இருக்கிறது. ஒரு மிகச்சிறந்த போற்றக்கூடிய ஒரு கல்வி நிறுவனத்தை மிகச்சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல மனிதர். இது போன்ற இயக்கங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், இது போன்ற இயக்கங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர். அவர் என்னதான் நான் அரசியலில் இப்பொழுது இல்லை என்று சொன்னாலும் கம்யூனிஸ்ட் இயக்கம் பலப்பட வேண்டும் என்பதில் அவருக்கு ஆழமான கருத்து உண்டு. நான் அவரை சந்திக்கிற பொழுதெல்லாம் சொல்லுவார், எதுக்கு 2 கட்சி வச்சிருக்கிறீங்க? கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ சிபிஎம் எதுக்கு வச்சிருக்கிறீங்க? நாடு என்ன கதிக்கு ஆளாயிட்டுன்னு தெரியலையா? எவ்வளவு மோசமாக போயிட்டு இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி பிளவுபட்டதுனால தான் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஒன்னாகிறதுக்கு பாருங்க அப்படின்னு என்னிடத்திலே சொல்வார். நான் அவரிடத்துல, உங்களை தான் நான் முழுமையாக ஆதரிக்கிறேன், அந்த பங்காளி இடத்தில் இதை நீங்கள் சொல்லுங்கள் என்று நான் சொல்வேன். ஏன்னா அவங்க தான் அதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. இந்த விஷயத்துக்கு நாங்கள் 77 தொடர்ந்து சொல்கிறோம், கம்யூனிஸ்ட் இயக்கம் மீண்டும் ஒன்றுபட வேண்டும் என்று
ஒவ்வொரு மாநாட்டிலும் அதிகாரப்பூர்வமாக, தனிப்பட்ட கருத்தாக அல்ல, அதிகாரப்பூர்வமாக அகில இந்திய மாநாட்டில் தீர்மானமே நிறைவேற்றி இருக்கிறோம். அதனால நீங்க அவங்கள்ட்ட சொல்ல, நான் சொல்றேன், நான் யெச்சூரிக்கு கடிதம் எழுதுறேன், அவர்கிட்ட நான் பேசுகிறேன், உரிமையா பேசுவாப்புல என்று சொல்லுவார்கள். ஆகவே ஒரு பொது உடைமை கொள்கையில் ஒரு ஈடுபாடும் ஆழ்ந்த அக்கறையும் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பக்கூடியவர், நல்ல இயக்கங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மிகச்சிறந்த பண்பாளர். அதே மாதிரி அண்ணன் வைகோ அவர்கள் அடுத்ததாக உரையாற்ற இருக்கிறார். அண்ணன் ஜி அவர்கள் சொன்னது போல அவருடைய உரையை நீங்கள் எப்படி கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறீர்களோ அதே போல்தான் நானும் ஆவலாக இருந்து அவர் பேசி முடித்த பிறகு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நீங்கள் அனுமதிக்க வேண்டுமென கேட்டு, நான் வைகோ அவர்களை பற்றி அதிகமாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, ரொம்ப நான் சுருக்கமாக சொல்கிறேன். அவர் ஒரு குழந்தை, அவருக்கு வயது அதிகம், ஜிபியை விட 1 வயசு 2 வயசு குறைச்ச, அவ்வளவுதான். மற்றபடி தமிழ்நாட்டில் இருக்கிற மூத்த அரசியல் தலைவரில் அவரும் ஒருவர். அவரோடு மிக நெருக்கமாக பழகிற நல்ல வாய்ப்பு ஏற்பட்டது. அந்த பழக்கம் என்பது இன்று வரையில் தொடர்கிறது. ஒரு அண்ணன் தம்பி உறவு போல ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதரனாக அந்த உறவு நீடித்து கொண்டு இருக்கிறது. அதற்கு காரணம் ஒரு கள்ளம் கபடமற்றவர். அவர் மீது பல பேர் பலவிதமான பழிகளை சொல்லலாம், அது உண்மையா பொய்யா என்பது எல்லோருக்கும் தெரியும். நான் அதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அல்ல. ஒரு குழந்தை போன்றவர், ஒரு குழந்தை மனம் படைத்தவர். அவர் பிழை செய்தால் அதை அவர்கிட்ட தைரியமா சொல்லலாம், நீங்க இந்த மாதிரி செய்திருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிறேன், பல தடவை சொல்லுவேன். அதை ஏற்றுக்கொள்வார், விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மன பக்குவம் உள்ள ஒரு சிறந்த தலைவர். அவர் இங்கே பின்னால் உரையாற்ற இருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து, நான் வாழ்த்துறை என்று சொல்கிற பொழுது மிக சுருக்கமாக அண்ணன் ஜி அவர்கள் பல்வேறு செய்திகளை சொன்னார்கள். இன்றைக்கு ரொம்ப வசதியான இடத்தில் சிலர் இருந்து கொண்டு தமிழர்களுக்கு ஜனநாயகம் தெரியாது, ஜனநாயக விரோதிகள், நாகரிகமற்றவர்கள் என்றெல்லாம் ஒரு வசதியான இடத்துல இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அது எந்த இடம்னு எல்லாருக்கும் தெரியும். கண்ணதாசன் ஒரு திரைப்பட பாடல்ல சிவபெருமான் கழுத்தில் இருந்து கொண்டிருக்கிற பாம்பு கருடா சௌக்கியமா என்று கேட்டது. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே என்று கண்ணதாசன் பாடல். அது மாதிரி சில பேர் ஒரு வசதியான இடத்தில் இருக்கிறார்கள். இங்கே ஒரு முக்கியமான செய்தியை அண்ணன் ஜிவி அவர்கள் சொன்னார்கள். தேசிய கல்விக் கொள்கை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படவில்லை. ஒரு குழு போட்டாங்க, அந்த குழுவினுடைய பரிந்துரை, அந்த பரிந்துரையை அமைச்சரவை ஏற்றுக்கொண்டது. அது அமைச்சரவை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலேயே மாநிலங்களை நாடாளுமன்றத்தில் விவாதிக்காமலேயே, மாநிலங்களை கலந்து பேசாமலேயே இந்த கொள்கையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்கவில்லை என்றால் தமிழ்நாட்டிற்கு உரிய கல்வி நிதி மட்டுமல்ல, எந்த நிதியும் கொடுக்க முடியாது. இதற்கு பெயர் என்ன? இதுக்கு பெயர் ஜனநாயகமா? நீங்கள் ஒரு புதிய கொள்கையை உருவாக்குகிற பொழுது அந்த கொள்கையை நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், விவாதிக்க வேண்டும். விவாதித்து ஒரு முறையான விவாதம் நடத்தி, ஒரு ஆரோக்கியமான விவாதம், பெயரளவுக்கல்ல, ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடத்தி நாடாளுமன்றம் அதை ஏற்க வேண்டும், மாநிலங்களை கலந்து பேச வேண்டும். அதற்கு பிறகு அமல்படுத்துவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அதெல்லாம் தேவையில்லை. நாடாளுமன்றம் என்ற ஒரு பெயரளவுக்கு இருக்கிறது, அவ்வளவுதான். என்ன விரும்புகிறார்களோ அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு எதேச்சகாரம் இன்றைக்கு மேலோங்கி இருக்கிறது. அது பல பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது, கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், வெற்றி பெறலாம், தோற்கலாம், ஆட்சி அமைக்கலாம், ஆட்சி இல்லாமல் போகலாம். அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, அது வேறு விஷயம். இன்றைக்கு இருக்கிற அந்த நாடாளுமன்ற இந்த ஜனநாயக தேர்தல் முறை, அதில் 1000 பிரச்சனைகள் இருக்கு, அதில் நம்ம பேசுகிற பொழுது பேசலாம். ஆனால் நாடாளுமன்றத்தில் மெஜாரிட்டி இருந்தால் போறோம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு எதேச்சகரமான போக்கு பின்பற்றப்படக்கூடிய ஒரு சூழலில் அது ஜனநாயகத்திற்கும் ஆபத்து, நாட்டிற்கும் ஆபத்து. இங்கே கிருஷ்ணமாச்சார் சொன்னதாக ஒரு கருத்தை ஜீவி சொன்னார்கள். இந்தி வேண்டுமா, இந்தியா வேண்டுமா? என்ன சாதாரணமான விஷயமா? அது 2 வரியில
ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வு இந்தி வேண்டுமா இந்தியா வேண்டுமா என்பது. இந்தியா வேண்டும் என்பதை நேரு அவர்கள் உணர்ந்த காரணத்தினால்தான் இந்தி பேசாத மாநில மக்கள் விரும்புகிறவர்கள் நான் திணிக்க மாட்டேன் என்கிற வாக்குறுதியை கொடுத்தார். நேரு வேறு கட்சியை சேர்ந்தவராக இருக்கலாம், ஆனால் அவர் ஒரு ஜனநாயகவாதி, ஜனநாயகத்திற்கு மதிப்பளிக்க கூடியவர். ஜனநாயகத்திற்கு மதிப்பளித்து மக்களுடைய உணர்வுகளுக்கு போராட்டங்களை மதித்து உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அதற்கேற்ற வகையில் முடிவெடுக்கக்கூடிய அந்த பண்பு அவரிடத்திலே இருந்தது. இன்றைக்கு அந்த பண்பு இல்லாத ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம். அத்தகைய பண்பை நாம் எதிர்பார்க்க முடியவில்லை. ஒரு எதேச்சகரமாக இடித்தேன் கவிட்டேன் என்று ஒரு உள்நோக்கத்தோடு எல்லா காரியங்களும் நடைபெறுகிறது. இந்த நாடு இப்படியேத்தான் இருக்குமா, இது எதிர்காலத்தில் என்ன ஆகும், மிக அச்சமாக இருக்கிறது. வெள்ளையர்களை எதிர்த்து 200 ஆண்டு காலம் போராடி நாடு விடுதலை பெற்று விட்டாலும் கூட அது வேறு. அவன் நம்மை அடிமைப்படுத்தினான், ஆட்சி செய்தான், நாம் போராடினோம், அவனை வெளியேற்றினோம், அவன் ஒரு கட்டத்தில் இனிமேலும் ஆட்சி நடத்த முடியாது என்பதை உணர்ந்து நாட்டை விட்டு அவன் போய்விட்டான். ஆனால் இவங்க போக மாட்டாங்க, இவங்க மற்றவர்களை போக வைத்து விடுவார்கள். இவங்க யாரையும் இவங்க போக மாட்டாங்க. இவர்கள் இருந்து கொண்டு, அதாவது இருந்து கொண்டு என்பது மட்டுமல்ல, நிரந்தரமாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான கட்டமைப்பை அவர்கள் மெல்ல மெல்ல உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். இங்க 52 தேர்தலை பற்றி எல்லாம் ஜிவி அவர்கள் சொன்னார்கள். ராஜாஜி ஏதோ ஒரு வகையில ஒரு குறுக்கு வழியில முதலமைச்சரானார். நான் அந்த விஷயங்களுக்கு போகல. தமிழ்நாட்டில் சென்னை மாகாணத்தில் முதலாக ஆட்சி அமைக்கக்கூடிய தகுதியை எது பெற்றது என்று சொன்னால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையில் அமைந்த ஐக்கிய முன்னணி தான் ஆட்சி அமைத்திருக்க வேண்டும். அதுதான் வெற்றி பெற்றது. தந்தை பெரியாரின் துணையோடு அந்த அணிதான் வெற்றி பெற்றது. ஆனால் அன்றைக்கே அந்த கட்சி மாறக்கூடிய வேலைகளை செய்து 2 கட்சிகளை இந்த அணியிலிருந்து வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற 2 கட்சிகள் வெளியேற்றி ராஜாஜி வீட்டில் போய் பார்த்து, ராஜாஜி அரசியலிருந்து ஒதுங்கி இருந்தார். நேருவோட கோச்சிக்கிட்டு அவர் கொஞ்சம் ஓரமா வேண்டாம் அரசியல்னு ஒதுங்கி இருந்தார். ஒதுங்கியிருந்த ராஜாஜியை அழைத்து வந்து முதலமைச்சராக ஆக்கினார்கள். அவர் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் அவர் ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வந்தார். பாதி நேரம் பள்ளிக்கூடம், பாதி நேரம் பெட்ரோல் செய்யக்கூடிய வேலை என்ன ஒன்றை கொண்டு வந்தார். அதை சென்னை மாகாணத்தில் திராவிட இயக்கமும் கம்யூனிஸ்ட் இயக்கமும் கடுமையாக எதிர்த்தது. அதோடு சேர்ந்து காங்கிரஸ் பெருந்தலைவர் காமராஜரும் எதிர்த்தார். அதனுடைய விளைவாக ராஜாஜி என்ன பண்ணிருக்கலாம், அந்த மசோதாவை திரும்ப பெற்றிருக்கலாம். எதிர்க்கிறாங்க, ஆகவே நான் மசோதாவை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் என்று பிடிவாதம் காண்பிக்காமல் மசோதாவை திரும்ப பெற்றிருக்கலாம். அவர் ஒரு நேர்மையான மனிதர், நாணயமான மனிதர், வெளிப்படையாக பேசக்கூடியவர், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய தன்மை அல்ல. அவர் பகிரங்கமா சொல்வார், என்னுடைய முதல் எதிரி கம்யூனிஸ்ட் அப்படிம்பார். அப்படி முதல் எதிரி கம்யூனிஸ்ட் அப்படிம்பார். அது மாதிரி வெளிப்படையாக பேசக்கூடியவர். அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். இந்த முதலமைச்சர் பதவியை எனக்கு வேண்டாம், நான் கொண்டு வந்த மசோதாவை என் கட்சிக்காரனே எதுக்குறான், அப்புறம் எதுக்கு நான் இருக்கணும் அப்படின்ட்டு ராஜினாமா பண்ணிட்டார். இது வெளிப்படையாக பகிரங்கமாக நடந்தது. பிரதமர் ஓராண்டு காலத்திற்கு முன்பு, 1.5 ஆண்டு காலத்திற்கு முன்பு ஒரு செய்தியை சொன்னார். உங்களுக்கு அநேகமா எல்லோருக்கும், குறிப்பாக இளைஞர்களுக்கு நினைவிருக்க வேண்டும். அவர் என்ன சொன்னார்னா, ராஜாஜி சொன்னதான் சொன்னாரு, ஆனா ராஜாஜி மாதிரி நேரடியா சொல்லல, வெளிப்படையா சொல்லல, வேறு மாதிரி சொன்னார். மாணவர்கள் விடுமுறை நாட்களில், விடுமுறை காலங்களில், காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, முழு ஆண்டு தேர்வு, விடுமுறை காலங்களில் பெற்றோருக்கு உதவியாக, பெற்றோர்கள் செய்யக்கூடிய தொழிலை செய்து பெற்றோர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் அப்படின்னாரு. இதை யாராவது எதிர்ப்பாங்களா? ராஜாஜி சொன்னது பளிச்சுன்னு சொல்லிட்டாரு, எல்லாரும் எதிர்த்தாங்க. இப்ப பிரதமர் என்ன சொல்றாரு, மாணவர்கள் விடுமுறை நாட்களில் பெற்றோர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். யார் எதிர்ப்பாத? பிரதமர் நல்லதுதான் சொல்றாரு, அப்படிதான் சொல்லுவார்கள். இப்போ கோடை விடுமுறை வருகிற பொழுது 2 மாதம் விடுமுறை, ஒரு அப்பா டிரைவரா இருக்காரு, பையன் +2 முடிச்சுட்டு லீவ்ல இருக்கான், கார் ஓட்டுறதுக்கு போறான், 2 மாசம் கார் ஓட்ட போறான். 2 மாசம் கார் ஓட்டினதுக்கு பிறகு 3ஆவது மாசம் பள்ளிக்கூடம் திறந்தா பள்ளிக்கூடத்துக்கு போவானா, கார் ஓட்ட போவானா? கார் ஓட்ட தான் போவான். ராஜாஜி நேரடியா சொல்லி ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு. பிரதமர் மோடி நேரடியா எதையும் சொல்லல.
இப்படி சொல்றாரு, மறைமுகமா சொல்றாரு. இப்ப தேசிய கல்விக் கொள்கை அது அமுல்படுத்தப்பட்டால் வெறும் மொழி மட்டுமே அல்ல, அதுல 3வது மொழி இந்தி என்பது மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக காலி செய்வது. 3ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு தேவையா? 3ஆம் வகுப்புக்கு ஒரு பொதுத் தேர்வு, 5ஆம் வகுப்புக்கு ஒரு பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்பிற்கு ஒரு பொதுத் தேர்வு, அப்புறம் 10ஆம் வகுப்பிற்கு ஒரு பொதுத் தேர்வு, அப்புறம் 12ஆம் வகுப்பிற்கு ஒரு பொதுத் தேர்வு. அதுல பாஸ் ஆனா மறுபடியும் ஒரு பொதுத் தேர்வு கல்லூரிக்கு போகணும்னா என்ன ஆகும்? இது அமுல்படுத்தல் என்ன ஆகும்? தமிழ்நாட்டில் 8ஆம் வகுப்பு வரை தேர்வு உண்டு, ஆனா பாஸ் ஃபெயில் கிடையாது. ஏன் இதை வச்சிருக்கிறாங்க? அந்த பிஞ்சு உள்ளத்துல பெயிலாகி விட்டோம் என்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடக் கூடாது என்பதற்காக இது பின்பற்றப்படுகிறது. நீ 3ஆவதுலயே பெயிலு அப்படின்னா அந்த குழந்தை என்னதான் அம்மாவும் அப்பாவும் செல்லமா வளர்த்தாலும் நீ எங்க உருப்பா போடணும்னு சொல்லுவாங்க. 3ஆம் வகுப்புல பெயிலாகி போயிட்டா அந்த குழந்தை என்ன சொல்லுவாங்க? பரவாயில்ல, பெயிலானா பரவாயில்ல, மறுபடியும் படிக்கலாம், நீ பாஸ் ஆகலாம் அப்படின்னு முதுகுல தட்டி கொடுப்பாங்களா? ஐயோ வீட்டுல வேணா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த புள்ள பெயிலாவும் ஆகாது, அப்படியே ஒருவேளை ஆயிட்டுனா பரவாயில்லப்பா, நீ நன்னா படிப்ப, மறுபடியும் படிக்கலாம் அப்படிம்பாங்க. இங்க நம்ம வீட்டுல என்ன பண்ணுவான்? நீ எங்க உருப்பட போற, நீ மாடு மேய்க்க தான் போவ அப்படிம்பா. எடுத்த எடுப்புலயே இந்த குழந்தைய இருக்கிற பொழுதே இப்படி ஒரு பாதிப்பு வந்துவிடக்கூடாது, இந்த பெண் கொள்கை பின்பற்றப்படுகிறது. இங்க நேர் மாறான ஒரு கொள்கையை அமுல்படுத்தி சலிச்சு எடுத்து கடைசியா எது நிறைவேறும் அப்படின்னா மனு தர்மம் தான் நிறைவேறும். குறிப்பிட்ட சாரார் தான் கற்பதற்கும் கற்பிப்பதற்கும் சொல்லுதில்ல, 4 வர்ண கொள்கை சொல்லுதில்ல. அதை அமல்படுத்துவதற்குத்தான் இதையெல்லாம் கொண்டு வருகிறார்கள். அதுக்காகத்தான் மொழியும் கொண்டு வருகிறார்கள். அதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு நல்ல விழிப்புணர்வை நாட்டு மக்களிடத்தில், குறிப்பாக தமிழ் மக்களிடத்திலே உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த கடமைகளில் ஒன்றாக கருதி நம்முடைய மே 17 இயக்கத்தின் சார்பில் பேரன்பிற்குரிய தோழர், அன்பிற்குரிய தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் இப்படி தமிழ் தேசிய பெருவிழா என்கிற முயற்சியை மேற்கொண்டிருப்பது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது, போற்றத்தக்கது. அவருடைய நல்ல முயற்சிக்கு நாம் அனைவரும் ஆதரவு அளிப்போம். உங்களுடைய முயற்சி உறுதியாக நிச்சயமாக வெற்றி பெறும். நன்றி, வணக்கம்.